நம்ம பேசுகிறத திரும்ப பேசும், அதுவும் டான்ஸ் ஆடிக்கிட்டே பேசும். ஒரு பட்டன் அழுத்தினா பாட்டு பாடும், அங்கேயும் டான்ஸ் இருக்கும். இப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணக்கூடிய டாக்கிங் அனிமல்ஸ் இப்போ கிட்ஸ் பெஸ்டியில் 399 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக் தான். இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நேட்டோவில் ஜாயின் பண்ணாதான்ப்பா என்னுடைய இந்த அதிபர் பதவியை நான் விட்டு கொடுப்பேன். இந்த வார்த்தையை சொன்னது வேறு யாருமே கிடையாது, செலன்ஸ்கி அவர்கள் தான். செலன்ஸ்கி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே இது பெரிய பேசு பொருளாக மாறுது. ஐரோப்பாவில், அமெரிக்காவில், யூரோப் யூனியன் நாடுகள் மத்தியில், நாட்டோ நாடுகள் மத்தியில் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய டாக்காக மாறின பிறகு நாட்டோவில் உக்ரைனுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி எல்லோர் மனதிலும் வருது. அதுக்கான பதில் கிடைச்சிருக்கும் தானே? என்ன பதிலாக இருக்கும்? அந்த பதில் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட அப்டேட் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். நேட்டோவில் உக்ரைன் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத மறந்துட சொல்லுங்கள். ஏன்னா அது நடக்காது. நான் அதிபராக இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். நான் அதிபர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றால் நேட்டோவில் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெலன்ஸ்கி எங்கே? நான் அதிபராக இருக்கிற வரைக்கும் அவங்க நேட்டோக்குள்ளேயே வர முடியாது அப்படின்னு சொல்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எங்கே? இந்த இரண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் சும்மா சிக்கி சின்னாபின்னமாகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே ஐரோப்பிய ஒன்றியம் சிக்கி இருக்கா இல்லை அமெரிக்கா சிக்கி இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வரும் காலங்களில் தான் நமக்கு பதில் தரும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, அமெரிக்கா வீழ்ச்சி அடையும், ஐரோப்பிய நாடுகள் வளர்ச்சி பெறும், அமெரிக்கா தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டது என்றால் நிச்சயமாக அது ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் உபயோகமானதாக மாறும், யூரோ வளர்ச்சி அடையும், டாலர் வீழ்ச்சி அடையும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உலக அரசியலில் அடுத்த வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது உருவாகும். நாம் வேறு சில நாடுகள் சேர்ந்து வேர்ல்டு ஆர்டரை க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கேயுமே எதிர்பார்க்காத வண்ணமாக இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இப்படின்னு சொல்கிறவங்க புதிய வேர்ல்டு ஆர்டரை க்ரியேட் பண்ணி இதுதான்ப்பா புதிய வேர்ல்டு ஆர்டர், இதுக்கு அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? குளோபல் சவுத் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா, ஒட்டுமொத்தமான நாட்டுக்கும் நான் தான்ப்பா வல்லரசு அப்படின்னு சொல்லக்கூடிய சீனா, யார் எப்படி இருந்தாலும் நான் தாண்டா அவங்க பெரிய அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யா, இவங்க 3 பேரும் சேர்ந்து கூடவே பிரிக்ஸ் நாடுகள் எல்லாருமே இணைந்து ஒரு வேர்ல்டு ஆர்டரை, மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டரை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில் பிரிக்ஸே கிடையாது. பிரிக்ஸை பற்றி பேசுனீங்க இல்லை டாலருக்கு எதிரான ஒரு கரன்சி நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% டேரிஃப் அப்படிங்கிற ஒரு மிரட்டலில் பிரிக்ஸை பற்றியான அதிகமான செய்திகள் இன்னும் வெளிவராமல் இருக்கின்றன. இதற்கு நடுவில் G20 ஃபாரின் மினிஸ்டர்ஸ்னுடைய மீட்டிங்காக இருக்கட்டும், ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்னுடைய மீட்டிங்காக இருக்கட்டும், இதை பல நாடுகள் ஒமிட் பண்ணியிருக்காங்க. என்னால் வர முடியாதுப்பா, ஐ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி லீவ் லெட்டர்லாம் எழுதி இல்லை எங்களால் முடியாது, G20 மீட்டிங்க்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த G20 மீட்டிங்கில் அமெரிக்கா பங்கு பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. G20 மீட்டிங் சவுத் ஆப்பிரிக்காவில் வச்சு நடைபெறுவதால் அமெரிக்கா அதில் பங்கு பெறாது அப்படின்னு சொன்னதுனால இப்போ பல நாடுகளும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்ட்ரூ டேட் அவர்கள் தான். ஆண்ட்ரூ டேட் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்பவே ஃபேமஸ். சொல்லப்போனால் அவங்களுடைய கருத்துக்கள், அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம், அவங்க ஆண்களுக்கான அந்த ஒரு கருத்தாக வாய்ஸாக மாறி இருப்பதும், ஃபெமினிசத்துக்கு எதிராக, குறிப்பாக தப்பான ஃபெமினிசத்துக்கு எதிராக ஆண்ட்ரூ டேட் அவர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் உலக அளவில் பெரும் ஃபேமஸ். அதே நேரத்தில் பல நபர்களை எரிச்சலடையும் வைத்திருந்தது. ஆண்ட்ரூ டேட் அவர்களுக்கு ட்ராவல் பேன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது ஆண்ட்ரூ டேட் சகோதரர்களுக்கு. இப்போ அந்த ட்ராவல் பேன் அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கு, லிஃப்டட் செய்யப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக லிஃப்ட் செய்யப்பட்ட உடனே அமெரிக்காவுக்கு டேட் பிரதர்ஸ் வந்தார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. யூகேல ஏகப்பட்ட நாடுகளை சார்ந்தவங்க அஸ்லீம் சீக்கர்ஸாக வந்திருக்காங்க. அதில் ஈரான் நாட்டை சார்ந்தவங்க எல்லாருமே அதிகமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு யூகே அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த இமிகிரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களும் அஸ்லீம் சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இவங்க எல்லாரும் தான் இப்போ இருக்கக்கூடிய உலகத்துக்கு அடுத்ததாக பல செய்திகளையும் கொடுக்குறாங்க, பல முக்கியமான திருப்பாகவும் மாறுகிறார்கள். இன்றைக்கி உய்குரின மக்கள் அப்படிங்கிறவங்க சீனாவில் நல்லபடியாக வாழ்கிறாங்களா இல்லையா, அவங்க வாழ்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சீனா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா, அவங்களை எப்படிலாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய ஒட்டுமொத்தமான மத சடங்குகள் எப்படி அழிக்கப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ சீனாவில் உய்குரின மக்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய பல சிக்கல்களை எடுத்துரைக்கும் இந்த நேரத்தில் உய்குரின மக்கள் எங்கள் நாட்டில் இருக்காங்க, அவங்கள நாங்கள் சீனாவுக்கே நாடு கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சில நாடுகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இது உய்குரின மக்களுடைய பிரச்சனையாகவும், இதே மாதிரி எந்தெந்த நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு இல்லாட்டி அவங்கவுங்க நாட்டுக்கு
நல்ல லைசன்ஸ் இல்லாத இல்லாட்டி விசா இல்லாமல் இல்லீகலாக வந்தவங்க திரும்ப அனுப்பப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தியை பல நாடுகளும் இப்போது நிரூபித்து வருகிறார்கள். இஸ்ரேலுடைய இராணுவம் முதல் முறையாக ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி நாங்கள் ஹமாஸை தடுக்க தவறிவிட்டோம், கம்ப்ளீட்டாக அது எங்களுடைய ஃபெயிலியர் தான் அப்படிங்கிறத இப்போ ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக காசாவினுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்ஸ். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை விட்டு இப்போதைக்கு இஸ்ரேலினுடைய இராணுவம் வெளியேறாது அப்படின்னு சொன்னதுனால இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம், இந்த பீஸ் டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் சலசலப்புக்கு உட்பட்டிருக்கிறது. இது சரியாக வருமா வராதா, இந்த பீஸ் டாக் ஒருவேளை இப்போவே நின்றுருமா அப்படிங்கிற பயத்துடன் பல நாடுகளும் இந்த செய்திகளை பார்த்து வருகிறார்கள். வெஸ்டர்ன் எலைட்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரஷ்யா இடையே ஏற்படக்கூடிய நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிறார்கள். அவங்க நினச்சது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இனிமேல் நடக்காது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் நண்பர்களாக மாறி வருகிறோம். அமெரிக்காவுக்கு இணக்கமாக ரஷ்யாவும், ரஷ்யாவுக்கு இணக்கமாக அமெரிக்காவும் அவங்களுடைய முடிவையும் மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை யாருமே எதிர்பார்க்கல. பட் கொஞ்சம் நாட்களுக்கு இப்படி போகட்டுமே, உலகத்தில் மாற்றம் ஒன்றுதானே மாறாதது அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா அமெரிக்காவினுடைய இந்த திடீர் நட்பை உலக நாடுகள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. முதலாவதாக அமெரிக்கா ரஷ்யாவை அடிப்பாங்களா, இல்லை ரஷ்யா அமெரிக்காவை அடிப்பாங்களா, இல்லை இரண்டு பேரும் சேர்ந்து வேறு நாடுகளை அடிப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளுடன் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்புகள் எகிரி இருக்கிறது. யூகே விசிட் அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அங்கிருந்து கிங் அவர்களிடமிருந்து ரொம்ப ரேராக வந்திருக்கக்கூடிய அழைப்பு வந்திருப்பதால் யூகே விசிட்ஸை நான் சீக்கிரமாகவே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் இடையே நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடைபெறும் போது சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய உறவை யாராலையுமே பிரிக்க முடியாது என்பதை சீனா மீண்டும் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் ஆசியாவில் நடக்கக்கூடிய மாற்றங்களில் சீனாவினுடைய பங்கும், அதில் பாகிஸ்தான் நட்பாக பழகக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே பலராலும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆசியாவிலேயே அதிகமாக விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த எக்கனாமிக் காரிடோரில் பல பிரச்சனைகள், பாகிஸ்தானை சுற்றி இருக்கக்கூடிய மாகாணங்களில் அங்கே எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டாம், எங்களை தனி நாடாக விடுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த போராட்ட குழு அவர்கள் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளில் சிக்கி தவித்து வருகிறது பாகிஸ்தானுடைய ஆளும் அரசாங்கம். அதற்கு நடுவே இம்ரான்கான் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம், இம்ரான்கான் அவர்களை அரஸ்ட்லேயே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பாகிஸ்தானுடைய சமகால சிக்கலாக பார்க்கலாம். கனடாவினுடைய இந்த இப்போ வானவில் குரூப் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுஎஸ் எய்டு நிப்பாட்டினதன் காரணமாக எங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட் எதுவுமே சரியாக வரமாட்டுக்கு, இதனால் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே சரிவர நடைபெறவில்லை அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. அப்போ யுஎஸ் எய்டு அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் ஃபண்ட் 100க்கும் அதிகமான நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்பது, இந்தியாவிலும் யுஎஸ் எய்டு பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அப்படின்னும் அது எல்லாத்தையுமே இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தியிருப்பது நல்லது தான் என்கிற குரலும் உயர்ந்து வருகின்றன. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வலது கையாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்கள் இன்னைக்கு ஃபெடரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு 2வது முறை வார்னிங் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்தியாவும் எலான் மஸ்க் போன்ற ஒரு நபரை வரவேற்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. காரணம் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னென்னா அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத எலான் மஸ்க் அவர்கள் கேட்கிறார். அப்படி கேட்டது மட்டும் இல்லாமல் ஒரு 48 மணி நேரம் கெடு கொடுக்கிறார். இதே மாதிரி இந்தியாவிலும் அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்கிறார்களா இல்லையா, அவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்க, அவங்க சொல்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் சரியாக இருந்துச்சுன்னா வேலையில் இருப்பாங்க, அப்படி இல்லைனா வேலையை விட்டு தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எலான் மஸ்க் அவர்களுடைய அதே கெப்பாசிட்டி இங்கே யாருக்காவது இருக்கா என்பது ஒரு பெரும் கேள்விதான். ஹனி ட்ராப் அப்படிங்கிறது எல்லா நாட்களிலும் எல்லா இடங்களிலும் நடந்து வருகிறது. அதில் இப்போ டெல்லியினுடைய காவல்துறை அதிகாரிகள் சிக்கியிருப்பதாகவும் 4 காவல்துறை அதிகாரிகளை விசாரித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. காசாவை பொறுத்த வரைக்கும் காசாவில் அடுத்த லீடர்ஷிப் யார் அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக அது ஹமாஸ் இல்லை என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ ஹமாஸ் காசாவை விட்டு இல்லாட்டி காசாவினுடைய ஆட்சியை விட்டு நிற்கப் போகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவையும் ரஷ்யாவையும் பிரிப்பதற்கு அமெரிக்கா படாத பாடுபட்டு இருக்காங்க. பட் என்னதான் தலைகீழ நின்று அமெரிக்கா தண்ணி குடித்தாலும் அந்த தண்ணி அப்படியே துப்பி காணிச்சாலும் எங்களுடைய நட்பையும் எங்களையும் 2ஆக பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சீனா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ சீனா ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடு தான், சீனா ரஷ்யா நட்பு நாடு தான், சீனா ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் தான் அப்படிங்கிறத சீனா முழுமையாக நம்புகிறாங்க. அப்படி அந்த நம்பிக்கைக்கு இப்போது அமெரிக்காவுக்கும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான நியூஸஸை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
ஸோ இந்த சேனலை பற்றிய இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். பொதுவாக டாக்கிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டாக்கிங் கேக்டஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இது கம்ப்ளீட்டாக டாக்கிங் அனிமல்ஸ். ஃபுல் ஸ்டஃபிங் இருக்கக்கூடிய, நல்ல ஸ்மூத்தாக தலையை ஆட்டக்கூடிய டாக்கிங் அனிமல்ஸ் தான் இது. ஜஸ்ட் காண்பிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஹலோ அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இது இல்லாமல் இதில் சாங்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ரொம்ப ஸ்டைலிஷான சூப்பரான கிஃப்ட்டை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய தொகையெல்லாம் இல்லை, 399 ரூபா. கிட்ஸ் பெஸ்டியால் மட்டும்தான் இது சாத்தியம். என் வீட்டு குழந்தைகள் விளையாடுற மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளும் விளையாடுவதற்கு தான் கிட்ஸ் பெஸ்டி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். இப்போவும் அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். லாபம் அப்படிங்கிறது இல்லைனா கூட பரவாயில்ல, பட் நம்ம வீட்டு குழந்தைங்க இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ கிட்ஸ் பெஸ்டினுடைய டேக்லைனை நல்லா கவனிச்சுக்கோங்க, எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய். கண்டிப்பாக இந்த டாய் உங்கள் வீட்டு குழந்தையினுடைய ஒரு ஃப்ரெண்டாக மாறும், அதற்கு நான் கேரண்டி. ஸோ வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறேன்னு சொல்லி எல்லா டாயும் நீங்கள் வாங்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு தினமும் நான் சொல்கிற ஒவ்வொரு டாயும் ஒவ்வொரு கேட்டகரி, ஒவ்வொரு குழந்தைகள் அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இது சொல்கிறேன், இப்போ ஆஃபராக இருக்குது, வாங்கிக்கோங்க. இல்லைனா பிறகு எப்போது வரும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கோங்க, அவ்வளோதான்ப்பா. எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இது தேவைப்படும், நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு தேவைப்படும்னா மட்டும் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.